விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொலை மிரட்டல் விடுக்கப்படுவது சட்டவிரோத செயல், இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திமுக ஆட்சியில் ட்வீட் போட்டாலே குண்டாஸ் வழக்கு பதிவு செய்தார்கள் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினதை எல்லாரும் பார்த்துருப்போம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை நான் ஒரு அச்சுறுத்தல், நான் கையை உடைப்போம் இவ்வளோன்னு எல்லாமே பேசினா உங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வார்கள். உங்கள் ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட்டு போட்டாங்க, எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட்டு முதல்வருக்கு எதிராக, அதுக்கு எத்தனை பேர் மேல் குண்டாஸ் போடப்பட்டது? ஒன்றும் இல்லை, ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க முதல்வருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயதுக்கு மேலே ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படைகளை அமைச்ச அரசு தானே முன்னிருந்த திமுக திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. ஸோ அதெல்லாம் இல்லை. இங்கே ஒருத்தர் மேடையில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3ஆம் தர நபர்லாம் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை பற்றி அவதூறாக கொலை மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3ஆம் தர நபர் ரோட்டில் போகிறப்ப பேசிட்டு வரோன்னா நீங்கள் விட்டு போயிடலாம். பட் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைக்கை பிடிச்சி எல்லார் முன்னையும் பேசிகிட்டு இருந்தால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா அந்த இடத்துல வேறு கட்சி, இப்போ எங்கள் கட்சியினர் அப்போ பொதுமக்கள் போவாங்க. ஸோ அவர்கள் அதை கேட்கும் பட்சத்தில் நாங்கள் என்ன பேசுவாங்க? ஒரு பெரிய கைகலப்பு தானே உருவாகும். கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக 7-8 இடங்களில் மட்டுமே புகார்கள் வந்துள்ளன. மின் கணக்கீட்டில் தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், கூடுதல் மின் கட்டணம் புகார் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். இந்த சுற்றறிக்கை பொதுவான சுற்றறிக்கை. அதில் என்னன்னா, எல்லாரும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாரும் திரும்பவும், ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்துச்சு, ஸ்பெசிஃபிக்காக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் தொடராக இந்த ஒரு சில ஐடி விங் சம்மந்தப்பட்ட நபர்கள் பரப்பிட்டு வந்தாங்க. அதனால் சுற்றறிக்கை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாருக்கும் போய் நீங்கள் போய் இந்த தரமாக செக் பண்ணுங்கள், திரும்பவும் செக் பண்ணுங்கன்னு சொல்லி பொதுவாக விடப்பட்ட சுற்றறிக்கை அதை மீண்டும் தவறாக பயன்படுத்திருக்காங்க. அது பொதுவாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பாதுகாப்பாக செய்யணும்னு சொல்லி அது பொதுவாக கொடுக்கப்பட்டது.